ஓம் சர்க்குருவே சரணம். சிந்தனைக்காக சில வினாடிகள். நம்மள பல பேருக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சோதனைகள் இருக்கும். அந்த சோதனைகளை நம்மளால் தாங்கவே முடியாது, கடக்கவே முடியாது. இதுக்கு மேலே எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாது. அவ்வளோ சோதனைகள். கடவுள் உலகத்திலே இருக்கிறாரா இல்லையா? எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனை? நான் எவ்வளோத்த சமாளிக்கிறது? என் வாழ்க்கையில் இருந்த அத்தனையுமே என்னை விட்டு போயிடுச்சு. இன்றைக்கி உறவுகள்னு சொல்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை, காசு பணம்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. மொத்த நம்பிக்கையுமே என்னை விட்டு போயிட்டே இருக்குதே, எனக்கு எதுவுமே இல்லையே, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே கடவுளே, உன் மேலே இவ்வளோ ஒரு ஈடுபாட்டோடு இருந்து நான் இத்தனை கஷ்டத்தை படுறேனே, என்னை நீ ஏறெடுத்து பார்க்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்பக்கூடியவரா? நீங்கள் கடவுள் நம்மளை கைவிட்டாரோ, கடவுள் நம்மளை திரும்பி கூட பார்க்கலையோ அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடியவரா? அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக இந்த பதிவை பாருங்கள். இது உங்களுக்கான பதிவு தான். நம்ம பறவைகள்லேயே ரொம்ப பலம் வாய்ந்த பறவையாக நம்ம யோசிக்கிற பறவை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கழுகு தான். கழுகுக்கு பல தனி சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த கழுகு குட்டியாக இருக்கையில் பார்த்திங்கன்னா அதோட இறகுகள் ரொம்ப திக்காக இருக்கும். மற்ற பறவைகளுக்கு இறகுகள் ரொம்ப லேசாக இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமே அது விரித்து பறக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் கழுகுகள் பறக்க ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அதாவது அது பறக்க கற்றுக்கிறதுக்கு மிகுந்த சிரமம் எடுத்து தான் அது பறக்க கற்றுக்க முடியும். அந்த இறகுகள் விரிக்கிறதுக்கு அதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் செய்ய முடியும். அந்த மாதிரி இருக்கையில் அந்த கழுகுகளுக்கு அவங்க அம்மா கழுகு அதுக்குண்டான ட்ரைனிங்கை கொடுக்கும். கழுகு பறக்கிறதுக்கு உண்டான ட்ரைனிங் அது கொடுக்கும். அது எப்படி ட்ரைனிங் கொடுக்கும்னு பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய மலை உச்சிக்கு அந்த குட்டி கழுகை தூக்கிட்டு போயிடும். தூக்கிட்டு போய் அந்த மலை உச்சியிலேருந்து கீழே போடும். கீழே போடையில் அந்த மழை பாறை இடுக்கெல்லாம் அடிபட்டு கொண்டு அந்த கழுகு கீழே விழுகும். விழுகையில் அந்த கழுகுக்கு எதுக்கு அம்மா தூக்கிட்டு போனாங்க, எதுக்கு கீழே போட்டாங்கன்னு அதுக்கு ஒன்றும் புரியாது. அடிபட்டு கிடக்கும். கிடந்த உடனேயும் மறுபடியும் அது அம்மா கழுகு பறந்து மறுபடியும் தூக்கிட்டு அந்த மேலே அந்த மலை உச்சிக்கு போகும். மலை உச்சிக்கு போகையில் அந்த கழுகு தெரியாமல் விழுந்துட்டோம் போல் இருக்குது, அம்மா நம்மளை திரும்ப தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கும். ஆனால் மறுபடியும் அந்த பெரிய மலை உச்சியிலேருந்து மறுபடியும் கீழே போடும். அப்போ மறுபடியும் அந்த பாறை எல்லாம் அட்டிப்பட்டு மறுபடியும் அந்த கழுகு கீழே விழுகும். விழுகையில் அப்போ தான் அந்த கழுகுக்கு புரியும், அம்மா நம்மளை வேணும்னே தான் கீழே போடுறாங்க, நம்மளை அம்மா காப்பாற்றுவாங்க, நமக்கு இப்படி வழியாக இருக்குது, நமக்கு ஏதாவது அம்மா செய்வாங்க அப்படின்னு நினச்சா திரும்ப நம்மளை தூக்கிட்டு போய் கீழே போடுறாங்களே அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அப்போ மறுபடியும் அந்த கழுகு பறந்து அந்த குட்டி கழுவை தூக்கும். அப்போ சரி நம்மளை அம்மா இப்போ கூட்டு போய் ஏதோ பண்ண போகிறாங்களோ அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். மறுபடியும் மேலே கொண்டு போய் மறுபடியும் அந்த பாறையிலேருந்து கீழே போடும். அப்போ போடையில் இந்த கழுகுக்கு தெளிவாயிரும், இப்போ நாம் சிறகை விரித்து பறக்க ஆரம்பிக்கலைன்னா எப்படியும் எந்த பாறையிலையாவது அடிபட்டு நாம் இப்போ சாக தான் போகிறோம். இதுக்கு மேலே நம்மளால் அடி வாங்க முடியாது, வலி தாங்க முடியல, உடம்பு பூரா கிழிஞ்சி நமக்கு ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில் மறுபடியும் நம்ம அடி வாங்கினோம்னா நம்மளால் இது உயிரோடையே இருக்க முடியாது அப்படிங்கிறத அந்த கழுகு உணர்ந்துடும். உணர்ந்த அந்த நிமிஷம் அந்த சிறகு அவ்வளோ சிரமமாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு விரித்து பறக்க ஆரம்பிச்சிடும். இந்த தாய் கழுகு அந்த குட்டி கழுகுக்கு இப்படி தான் அதோட முதல் பறக்கிறதுக்கு உண்டான ட்ரைனிங்கை கொடுக்கும். இப்போ இந்த கதையின் மூலமாக நாம் உணர வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு தாய் கழுகு குட்டி கழுகுக்கு எப்பயுமே கெடுதல் செஞ்சிட போகிறதில்ல, அது நல்லதுக்காக தான் செய்யுது. அதே போல் கடவுள் உங்களுக்கு தாங்க முடியாத பிரச்சனை, சொந்த பந்தம் யாரும் பக்கத்தில் இல்லை, நம்பிக்கைன்னு கூட ஒன்றுமே இல்லை, காசு பணத்துலேயும் நம்பிக்கை இல்லை, நம்ம சூழ்நிலைகளும் நமக்கு நம்பிக்கையாக இல்லை, எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் நிராதரவாக நாம் நிற்கிறோம் அப்படின்னா கடவுள் நம்மளை மிக உயரத்துக்கு கொண்டுட்டு போகிறாருன்னு அர்த்தம். எப்படி அந்த கழுகுக்கு அடிமேல் அடி வாங்கி இதுக்கு மேல் நம்ம பறக்கலன்னா நம்ம செத்துருவோம் அப்படின்னு தெரியுதோ, தெரிஞ்சு தான் சிறகை விரித்து பறக்க ஆரம்பிக்குதோ, அதுபோல் நமக்கு இதுக்கு மேலே உதவுறதுக்கு ஒருத்தர் இல்லை, கடவுள் இல்லை, மனிதர் இல்லை, சொந்த பந்தம் யாருமே இல்லை. இன்றைக்கி நாம்பளே கையை ஊனி எந்திரிச்சா மட்டும்தான் நம்மளால் முடியும், இதுக்கு மேலே வேறு யாராலையும் நமக்கு எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிற மனநிலை வரையில் நிச்சயமாக எப்படி அந்த கழுகு தான் சிறகை விரித்து கஷ்டப்பட்டு விரித்து பறக்க ஆரம்பிச்சதோ அது மாதிரி நாமளும் நம்ம வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பிச்சிருவோம்.
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஆண்டவன் நம்மக்கிட்ட கொடுக்குறான் அப்படின்னா நம்மளை ஆண்டவன் மிக உச்சத்துக்கு கொண்டுட்டு போகிறான். எப்படி பறவைகள்லேயே மிக சிறப்பு வாய்ந்தது கழுகு அப்படின்னா, அந்த கழுகுக்கு பல சிறந்த குணங்கள் இருக்குது அப்படின்னா, அந்த கழுகை ஆரம்பத்தில் அதை பறக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி முயற்சிகள், அது கஷ்டப்படுத்தி தான் அந்த முயற்சிகள் அதுக்கு கொடுக்க முடிஞ்சுது. அப்படிங்கிறப்ப கடவுள் உங்களை கஷ்டத்துக்கு மேலே கஷ்டப்படுத்த போகிறானா, படுத்திகிட்ருக்கிறானா, நிச்சயமாக நீங்கள் உணர்ந்துக்கோங்க. உங்களை கடவுள் மேலே மேலே தூக்கி விடுறதுக்கு முடிவு பண்ணிட்டான். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த பிரச்சனைகளை சமாளித்து மேலே வந்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கு மேலே உங்களுக்கு வெற்றி தான் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக உணர்த்துறதுக்காக தான் இந்த கதை. இதன் மூலமாக நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நமக்கு தாங்க முடியாத சோதனைகளும் வேதனைகளும் நம்மளை போட்டு நெருக்குது அப்படின்னா, நம்ம மிகப்பெரிய உச்சத்தை அடைய போகிறோம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு அதுக்குண்டான முயற்சிகளை நம்ம எடுக்கணும். சர்க்குருவே சரணம்.